வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராசி கட்டத்தை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராசி கட்டம் எப்படி உருவாச்சு, எதனால் இந்த கட்டமாக போட்டு இதை ராசி கட்டம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், வானம் அப்படிங்கிறது எல்லை இல்லாமல் பறந்து விழுந்து இருக்கக்கூடிய இடம். இதை இங்கே தான் ஆரம்பிக்குது, இங்கே தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம கணக்கு போடவே முடியாது இல்லைங்களா. இப்போ நம்ம அப்படியே தலையை தூக்கி வானத்தை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அப்படியே வட்டமாக தெரியும். இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் தெற்கு, இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் வடக்கு அப்படிங்கிறது அவங்கவுங்க ஊரில் பார்த்து பார்த்து பழகுறதுனால நம்ம பார்த்துக்குவோம், சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக இப்போ ஒரு கிரகம் இப்போ வானத்தில் உதாரணத்துக்கு நிலா இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் நின்றுட்டுருக்கிற இடத்துலேருந்து நேராக பார்க்கும்போது மேலே தெரியுது அப்படின்னா அது பொதுவாக சொல்கிறது தலைக்கு மேலே நிலா தெரியுது அப்படிங்கிறது. இந்த நிலாவை தான் நம்ம சந்திரன் சொல்கிறோம், சரிங்களா. இங்கே தலைக்கு மேலே நிலா தெரிகிறத எந்த ராசியில் இருக்குங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக தலைக்கு மேலே தெரியுது, வலது பக்கம் தெரியுது, இடது பக்கம் தெரியுது, நேராக தெரியுது, பின்னாடி தெரியுது அப்படின்னு சொல்கிறது வேறு. அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு குறிக்கணும் அப்படின்னா அப்போது எப்படிங்க பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளை ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு எல்லை கோடு வச்சுருக்காங்க. இது இந்தியாவோட பார்ட்ரு, இது பாகிஸ்தானோட பார்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரித்து காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வானத்தில் தெரியக்கூடிய இடங்களை இது குறிப்பிட்ட தூரம், இது மேசராசி, அடுத்து குறிப்பிட்ட தூரம் இது ரிஷபராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பிரித்து வச்சுருக்காங்க. மொத்தம் 12 பங்காக பிரிச்சுருக்காங்க. வான் மண்டலத்தை 12 பங்காக பிரித்து நம்ம காமிச்சிருக்காங்க. அந்த 12 பங்காக பிரிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து பின்னாடி வரும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறத, இந்த வட்டமாக இருக்கிறத, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜாதகத்தில் கட்டம் தான் போட்டிருப்பாங்க, ராசி கட்டம், அம்ச கட்டம்னு. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், அதாவது வட மாநிலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதுவும் உங்கள் பார்வைக்கு இப்போ நான் காட்டுறேன், பார்த்திங்களா. இதெல்லாமே வேறு வேறு மாநிலங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் தான். இப்போ நம்ம தென் தமிழ்நாடு, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், தென் மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் தான். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஜோதிட மாணவர்களும் இருப்பீங்க, அப்புறம் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தவங்களும் இருப்பீங்க, சரிங்களா. இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இது அடுத்தடுத்த வீடியோ ஜோதிட சம்மந்தப்பட்ட பதிவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அது டக்கு டக்குன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சால் மட்டும்தான் டக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது பாருங்கள், இதுதான் பிளைன் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. இருந்தாலும் முதல்ல ராசி கட்டங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பாக்ஸாக தொடர் பாக்ஸு 12 பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த 12 பாக்ஸை இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளை குறிக்கக்கூடிய கட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது, சரிங்களா. இதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெரியும், கையில் வரைகிற மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், சரிங்களா. இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. ராசி கட்டங்கள் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு தாங்க ஒரு ஜாதகத்தை பலனே நம்ம எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்னதாக பார்ப்போம். ரொம்ப டைம் எடுத்துக்காமல் சின்ன சின்னதாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.